தமிழக மக்கள் நலனுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் காவேரி ஆற்றின் குறுக்கே கர்நாடகாவும் பாம்பாற்றின் குறுக்கே கேரள அரசும் அணைகள் கட்டும் திட்டத்தை மத்திய அரசு உடனடியாக தடுத்து நிறுத்த வலியுறுத்தி தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பதற்கு விவசாயிகள் நன்றியும் பாராட்டும் தெரிவித்துள்ளனர். தமிழக மக்கள் நலனில் மிகுந்த அக்கறை கொண்டுள்ள மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா காவேரி, முல்லை பெரியாறு ஆகிய நதிநீர் பிரச்சினைகளில் நீண்ட நெடிய சட்ட போராட்டம் நடத்தி தமிழகத்தின் உரிமைகளை பெற்றுத் தந்துள்ளார். மக்களின் முதல்வர் மேற்கொண்ட தொடர் நடவடிக்கைகளை அடுத்து வரலாற்று சாதனையாக காவேரி நடுவர் மன்றத்தின் இறுதி தீர்ப்பு மத்திய அரசிதழில் வெளியிடப்பட்டது. எனினும் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் அமைக்கப்பட வேண்டிய காவேரி மேலாண்மை வாரியம் மற்றும் காவேரி நதிநீர் முறைப்படுத்தும் குழு ஆகியவற்றை அமைக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை. இந்த இரு அமைப்புகளையும் உடனடியாக அமைக்க வேண்டுமென மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா தொடர்ந்து வலியுறுத்தினார். இந்நிலையில் மக்களின் முதல்வர் வழியில் செயல்படும் தமிழ்நாடு அரசு காவேரி மேலாண்மை வாரியம் மற்றும் காவேரி நதிநீர் முறைப்படுத்தும் குழுவை மத்திய அரசு உடனடியாக அமைக்க வேண்டுமென வலியுறுத்தி வருகிறது. இது பற்றிய தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் கடந்த 5ஆம் தேதி நிறைவேற்றப்பட்டது. அத்துடன் காவேரி நடுவர் மன்ற இறுதி ஆணைக்கு எதிராக மேகதாது என்ற இடத்தில் கர்நாடக அரசு 2 புதிய அணைகளை கட்ட முயற்சிப்பதையும், பாம்பாற்றின் குறுக்கே பட்டிச்சேரி என்னும் இடத்தில் கேரள அரசு புதிய அணை கட்ட முயற்சிப்பதையும் மத்திய அரசு உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் தீர்மானத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதற்காக மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவுக்கும் மக்களின் முதல்வர் வழியில் செயல்படும் தமிழ்நாடு அரசுக்கும் விவசாய பெருமக்கள் நன்றியும் பாராட்டும் தெரிவித்துள்ளனர். கேரளாவில் பாம்பாற்றின் குறுக்கே அணை கட்ட துடிக்கும் கேரள அரசை கண்டித்தும், மேகதூதுவில் ராசிமணல் மேகதூது என்ற இடத்தில் கர்நாடக அரசு கட்ட நினைக்கும் அணைக்கட்டுகளை எதிர்த்தும் சட்டமன்றத்தில் கண்டன தீர்மானம் நிறைவேற்றியதற்கு அம்மா அவர்களின் வழிகாட்டியதன் பேரில் இந்த திட்டத்தை தடுத்து நிறுத்த நினைக்கும் தமிழக அரசுக்கும் தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பாக நன்றி தெரிவிக்கிறோம். கர்நாடக அரசும் கேரள அரசும் காவிரி பிரச்சனையாலும் சரி, முல்லை பெரியார் பிரச்சனையிலும் சட்டத்திற்கும் நீதிக்கும் தேசிய ஒருமைப்பாட்டிற்கும் புறம்பாக நீதிமன்றத்தில் அவர்கள் அளித்த ஒப்புதலுக்கு மாறாக அணைகள் கட்டுவதற்கு எத்தனிப்பதற்கு தமிழக சட்டமன்றத்திலே மாண்புமிகு அம்மா அவருடைய வழிகாட்டுதலின் பேரில் தமிழக அரசு தீர்மானத்தை நிறைவேற்றி காவிரி முல்லை பெரியார் பிரச்சனைகளை பாதுகாப்பதற்காக நடவடிக்கை மேற்கொள்வதற்கு காவிரி டெல்டா விவசாயிகள் குழுமத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தமிழக அரசுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மாவின் வழிகாட்டுதலின்படி தமிழக அரசு கர்நாடக அரசையும் கேரளா அரசையும் கண்டித்து புதிய அணையை கட்டக்கூடாது என்ற தீர்மானத்தை சட்டமன்றத்தில் நிறைவேற்றியதற்கு விவசாயிகளாகிய நாங்கள் மக்களின் முதல்வர் அம்மா அவர்களுக்கு என்றென்றும் நன்றி கடனாக இருப்போம் என்று தெரிவித்துக் கொள்கிறோம்.